ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் வீணாக போகாமல் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: கடுகு 1 டீஸ்பூன். இதில் கடுகு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை 3லேருந்து 4 லீஃப் எடுத்துக்கோங்க. உளுந்து 1 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு. வெந்தயம் 1 டீஸ்பூன். வெந்தயம் நம்ம வரத்தை அரைச்சி பொடியாக சேர்க்க போகிறோம். சில பேர் கடுகு இனிஷியலாக சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட இதில் வரத்தை அரைப்பாங்க. நம்ம ஆனால் வெந்தயம் மட்டும்தான் போட போகிறோம் அரைச்சி. பூண்டு 1/2 கப்பு. நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த தக்காளி தொக்கில் ஊறி வரும். தக்காளி நல்ல பழமான தக்காளியாக நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப பொடுசாக நறுக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம நல்லா வதக்கிடுவோம். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த உரப்பு போதுமானதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதே காம்பினேஷனில் நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாத்தூளே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 1/4 கப்பு. இதை நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால 1/4 கப்பு சேர்க்குறோம். உடனே யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தாளிப்புக்கு வச்சுருக்க எல்லா பொருளையுமே இதில் சேர்த்துடலாம். இதில் உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப காந்து விட்டுற வேணாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா இதில் வதங்கி வரணும். பூண்டில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா சுருண்டு வதங்கணும். ஏன்னா இதை நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் சேர்க்குற எல்லா பொருளையுமே நம்ம ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. அதே சமயம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஹையாக வச்சு பண்ணும் போது அது காந்திடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால நல்லா தக்காளி வதங்கி வரும். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வெந்து வரணும். இதை ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால இது ரொம்ப நேரம் வெந்து வந்துச்சுன்னா அதில் இருக்க தண்ணி பதம்லாம் போயிட்டு வீணாகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு நம்ம வேக விட போகிறோம். இது வெந்துட்டுருக்க சமயத்துலேயே நம்ம பக்கத்தில் என்ன பண்ணலாம், வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை முதல்ல ஒரு பேனில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப காந்த விட்டுற வேணாம். லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காந்திச்சுன்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக 1-2 பொரிஞ்சு வரும். இந்த கலரில் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு கம்மியான வெந்தயம் போட்டு அரைப்படலைன்னா நீங்கள் நிறையா கூட வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சின்ன ஜாரில் இது அரைப்பட்டதுனால நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து அந்த தண்ணி நிறையா விட்டுருக்கு. இதை நல்லா வந்துட்டு தக்காளியை நசுக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் இதை நம்ம மூடி இன்னொரு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேக விட போகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி வற்றிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பன் பண்ணி வச்சே வதக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இல்லை ஸ்டில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் கவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அதே சமயம் உங்களுக்கு தண்ணியுமே திக்காக இருக்குது. அதனால் நான் இப்போ வந்துட்டு ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அதை வதக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சு வதக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இது பாருங்கள் நல்லா திக்காக ஆகுது. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் பொடி, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா தூளையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு தூளில் இருக்க பச்சை வாடெல்லாம் போகணும். மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாடெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போயே கூட நம்ம வெந்தயத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதை விட இன்னும் நல்லா திக்காகணும். இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு திக்காகணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதில் சேர்த்த எண்ணெயுமே அப்படியே லைட்டாக வெளில வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெந்தய பொடியை வந்துட்டு இதில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். அந்த 1 டீஸ்பூன் வெந்தய பொடியும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு நல்லா கலரிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பூண்டு வந்துட்டு நம்ம விருப்பம் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம கூட நம்ம வெறும் தக்காளி தொக்கை இதை செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, ஈவன் நம்ம இட்லி தோசைக்கு கூட நம்ம இது தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கூட நம்ம ஊறுகாவுக்கு பதிலாக இதை வச்சு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற விடணும். ஏன்னா சூட்டோடு வச்சோன்னா அப்புறம் ரொம்ப நாள் இருக்காது. ஆற விடும் போதுமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடிடாமல் லைட்டாக கேப் விட்டு மூடுங்க. அப்போ தான் தண்ணி சேராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை வந்துட்டு ஒரு க்ளீனான பாத்திரத்தில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே இது வீணாக போகாமல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்மெல்லும் அதே மாதிரியே இருக்கும். எதுவுமே மாறாது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் மட்டும் கரெக்டாக க்ளீனான ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எப்போ வேணாலும் ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.